ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் குட்டி குட்டியாக வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த வெங்காயத்தை போட்டு எண்ணெயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட் பாருங்கள், நான் எந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணும்பொழுது தான் எங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணேன்னா அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. சாப்பரில் நல்லா நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வதங்கினதும் அதுலேயே உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கு முன்னாடி கேரட்டை கட் பண்ணதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வைங்க. ஏன்னா கேரட் சிம்லேயே என்ன தான் வச்சாலும் கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நல்லா சாஃப்டான பதத்துக்கு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நான். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணாட்டி வரமிளகா கூட போட்டுக்கோங்க, இல்லாட்டி பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க.